நிறைய பேர் இந்த பென்னி ஸ்டாக்ஸ் என்ன இருந்தால் சொல்லுங்கள் சார், அதாவது ஒரு ₹2 ₹5 ₹3 அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த மாதிரி தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 2007-8 வந்து ₹1 இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ₹1080 ₹1100 டச் ஆகுது. எத்தனை மடங்கு கணக்கெடவே முடியல. ஸோ அன்றைக்கி நம்ம ₹1 நம்ம முதலீடு பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு ₹1000 கிடச்சிருக்கும். ஸோ 1000 மடங்கு வந்து ப்ராஃபிட் வருது. ஸோ அதனால் பென்னி ஸ்டாக்ஸ்னால் ஒரு ₹5 ஸ்டாக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு ₹500 ₹1000 கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நாங்கள் பென்னி ஸ்டாக்ஸ் கேட்குறோம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி ₹1 ஸ்டாக்ஸ் ₹1000 மூவ் ஆகிடும் அப்படின்றது வந்து தவறான கருத்து. ஏன்னா எந்த ஸ்டாக்ஸ் மூவ் ஆகும் அப்படின்றத எல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஏறதுக்கு முன்னாடி நான் ₹1 ஸ்டாக்ஸ் இருக்குது, நீங்கள் ₹1000 போகிறேன் ₹2000 போகிறேன்னு எந்த ஸ்டாக்ஸும் முன்னாடி தெரிவிக்கிறதில்ல. நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பென்னி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண சொல்ல அந்த ஸ்டாக்ஸ் எங்கேருந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ₹1000 ஸ்டாக்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி ₹2 கிடைக்குது அப்படின்னப்போ அது பென்னி ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ₹1000லேருந்து ₹2 ஏன் வந்துச்சுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ₹1000 ஸ்டாக்ஸ் ஏன் ₹2 வந்து விழுந்திருக்கு? இப்போ 2010 வந்து ₹1000 இருந்திருக்குது. இன்றைக்கி வந்து 2025-26 டைமில் பார்த்தீங்கன்னா ₹2 ₹1 கிடைக்குது அப்படின்னப்போ அந்த ₹1000 ஏன் வந்துச்சுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த ₹1 ஸ்டாக்ஸ் ஏன் ₹1000 மேலே போச்சுன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், விளக்கம் புரிஞ்சிடும் நம்ம வந்து எந்த ஸ்டாக்ஸில் இருக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே தான் தவறான சின்ன சின்ன டிசிஷனை மாற்றிடுங்க. ஏன்னா ₹1 ஸ்டாக்ஸ் ₹2 ஸ்டாக்ஸ் பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆகிடாது. அந்த ஸ்டாக்ஸ் ஏன் போகுதுன்றதை ஃபஸ்ட் டிசைட் பண்ணிங்க. எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ₹1 ஸ்டாக்ஸ் ₹1000 போய்டும், ₹1 ஸ்டாக்ஸ் ₹5000 போய்டும், ₹10,000 போய்டும் அப்படின்றதுலாம் தவறான கருத்துக்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாக்ஸ் விலை ஏறிட்டே இருக்கல அந்த ஸ்டாக்ஸில் வந்து முதலீடு பண்ணி அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங்லோ எங்கேருந்து மேலே ஏற்றிருக்காங்களோ அங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாமே தவிர ரொம்ப நாளாக ₹1 தேங்கிட்டே இருக்குது, நான் வந்து 10 வருஷமாக ₹1 இருக்குது, நாங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு தவறான ஒரு டிசிஷனாக எடுக்க நேரிடும். ஓகே.